இந்த வீடியோவில் இன்று இந்த உலகை விட்டு பிரிந்திருக்கின்ற இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக பணியாற்றிய நல்ல ஒரு மனிதர் நல்லக்கண்ணு அவர்கள் உயிரிழந்திருக்கின்றார். அவர் பற்றிய சில விஷயங்களை இன்று இந்த வீடியோவில் பதிவு செய்ய போகின்றேன். 15 வயது முதலே போராட்டங்கள், மக்களுக்கான போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தவர். இந்தியாவை வெள்ளையர்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு முன்னின்று உழைத்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் நல்லக்கண்ணு. எல்லோரும் மத்தியிலுமே பொதுவாக அரசியல்வாதிகள் அப்படின்னு சொன்னாலே மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல பெயர் எடுக்கிறது மிக கடினம். ஆனால் நல்லக்கண்ணு தமிழ்நாட்டின் எளிமையின் சின்னம் அப்படி என்று சொல்லி மக்கள் மத்தியிலே ஒரு பெயரை எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் பல விஷயங்களுக்காக, அதாவது ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வினுடைய முன்னேற்றம், நிலமில்லாத விவசாயிகளுக்கு நிலத்தினை பெற்றுக் கொடுக்கின்ற போராட்டங்கள், அதே போல எல்லோரும் சமமாக முன்னுக்கு வர வேண்டும் என்றதில் முன்னின்று உழைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் தான் நல்லக்கண்ணு. இதனால் தான் மக்கள் மத்தியில் அவருக்கு நல்ல ஒரு பெயரும் நல்ல மரியாதையும் இன்று வரைக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 1925 பிறந்தவர். ஆரம்பத்திலேயே அவர் சுதந்திர போராட்டங்கள் அப்படின்னு சொல்லி பல போராட்டங்களிலே முன்னின்று உழைத்த ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாமல் உண்மையாகவே அவர் இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்க வேண்டும், மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் அப்படி என்றதில் முன்னின்று உழைத்த பல அரசியல் தலைவர்களுக்கு உதாரணமான ஒரு அப்படின்னு சொல்லி கூட நல்லக்கண்ணு அவர்களை நாங்கள் சொல்லலாம். இவரை பார்த்து பல பேர்கள் இன்றும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்தியாவில் இருக்கின்ற தலைவர்களாக இருக்கலாம், உலகத்தில் இருக்கின்ற நல்லக்கண்ணுவை அறிந்தவர்களாக இருக்கலாம், எல்லோருமே அவர் மீது இருக்கின்ற பிரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு எளிமையான மனிதர், நல்லதை மட்டுமே மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு தமிழ்நாடு மாநிலத்தினுடைய செயலாளர், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருந்த போதிலும் இந்த அதிகாரம் என்றதையும் அதே நேரத்தில் பணம் சேர்க்கின்றது, சொத்து சேர்க்கின்றது என்றதில் கூட அவர் மும்முரம் காட்டவில்லை. அது எல்லாமே எனக்கு வேண்டாம், எல்லாம் மக்களுக்காகவே போகட்டும் அப்படின்னு சொல்லி நினைத்த ஒரு முக்கியமான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். உழைக்கும் தொழிலாளர்கள், விவசாய கூலி தொழிலாளிகள் எல்லாவற்றினுடைய உயர்வுக்காக போராடியவர். அரசியல் கட்சிகளையும் தாண்டி இன்று மக்கள் மத்தியில் அவர் சிறப்பு பெற்று விளங்குகிறார் அப்படின்னு சொன்னால், அவர் ஏழைகளின் தோழனாக வாழ்ந்திருக்கிறார் இந்த உலகத்திலே அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்ற பிரார்த்தனைகளையும் இந்த நேரத்திலே செய்து கொள்கின்றோம். இப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாகுவது என்பது மிக மிக அரிதான ஒரு விஷயம். அப்படியும் இப்படி இருக்கின்ற இந்த அரசியல் கலாச்சாரத்துக்குள்ளும் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களும் இருந்திருக்கிறார்கள் அப்படின்றதற்கு நல்லக்கண்ணு என்பவர் மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம்.